வணக்கம் நண்பா. வெல்கம் பேக் டு அவர் சேனல் சைபர் ஓனர்ஸ் அண்ட் சைபர் இன்ஃபோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் லிங்க் அபவுட் பேஜ் அண்ட் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஏர்னிங் வெப்சைட்டை பார்க்க வரும். இது பார்த்திங்கன்னா ஒரு லாங் டேர்ம் கான்செப்ட். அந்த பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கும் அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு ஷோ பண்ணிடுறேன். அதில் தென் பார்த்தீங்கன்னா அதில் எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்த்துலாம். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருவாங்க. ஸோ அப்படி லைக் போட்டு வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இந்த வெப்சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு ஏர்ன் பண்ணியிருக்காரு நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் ஃப்ரெண்ட் அவர். ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு அவர் வந்துட்டு ஏர்ன் பண்ணதுக்கான வித்ட்ராவல் ப்ரூஃபு. ஸோ நிறைய ஏர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு டைம் பார்த்திங்கன்னா 631 வந்திருக்கு இன்கம்மாக. அப்புறம் 911 வந்திருக்கு. அந்த 900 வந்திருக்கு. இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பேக்கேஜ் மூலமாக பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வெப்சைட்டில் ஏர்ன் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்போம், அதை கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, கீழே இருக்கும் லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். அதில் உங்களோட மொபைல் நம்பர், இமெயில், அந்த பாஸ்வேர்டு, அதன் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு வித்ட்ராவல் பாஸ்வேர்டு வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ செக்யூராக செட் பண்ணிக்கோங்க. ரெஃபரல் கோடு கீழே இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெஃபரல் கோடு வந்துடும். அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணி உள்ள வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஹவாஸ் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுன்னு போட்டு வந்திருக்கும். ஸோ கீழே நெக்ஸ்ட்டும் கொடுத்துருங்க. தென் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ரெண்டாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ தென் க்ளோஸ் கொடுத்துருவோம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு டெபாசிட் பண்ணணும். ஸோ எவ்வளோ டெபாசிட் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம். மினிமம் பார்த்திங்கன்னா 550 போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 1050. ஸோ இந்த ரெண்டு இதுவும் பார்த்திங்கன்னா வேலிடாக இருக்கும். ஸோ 550 போட்டோம் அப்படின்னா டெய்லியாக ஒரு 20 ரூபா பார்த்திங்கன்னா ஆட் ஆகும். அதாவது 19 ரூபா 25 பைசா ஆட் ஆகும். அண்ட் தென் நம்ம 1050 ரூபா போடுறோம் அப்படின்னா 38 ரூபா 85 பைசா வரும். ஓகேங்களா. நம்ம இதில் போடுறத விட கொஞ்சம் ஒரு 500 ருபீஸ் அதிகமாக தான் எடுக்க முடியும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் நமக்கு மினிமம் த்ராவில் ஒரு 100லேருந்து 200 சம்திங் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் டெபாசிட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு 550 அப்படின்றத செலக்ட் பண்ணிக்குவோம். அண்ட் தென் சப்மிட் டெபாசிட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ அங்கே பார்த்திங்கன்னா சேனல் வந்துட்டு 1 2 3ன்னு இருக்கும். ஸோ நான் வந்துட்டு இது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போது ஜஸ்ட் ஒரு 1 நம்பர் சேனலை செலக்ட் பண்ணுறேன். நமக்கு அடுத்த பேஜ் இந்த மாதிரி தான் வரும். ஓகே, அடுத்த பேஜில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வருது இல்லையா, அதில் பே கொடுத்தோம் அப்படின்னா பே பண்ணிடலாம். ஓகேங்களா. அண்ட் தென் இதை வந்துட்டு எந்த ஆப்பில் நீங்கள் பே பண்ணுமோ அதெல்லாம் கிளிக் பண்ணி பே பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு பேடிஎம் கிளிக் பண்ணி பே கொடுத்தேன் அப்படின்னா பே ஆயிரும். அதுக்கு நான் வந்துட்டு என்னோடய யூபிஐ பின் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும், கொடுத்துக்கோங்க. அந்த ரெக்கார்டில் பார்த்தோம் அப்படின்னா டெபாசிட் ஆச்சா இல்லையா அப்படின்றது இங்கே வந்துடும். ஓகேங்களா. அந்தேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஜாயின் அப்படின்னு கொடுத்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. என்கிட்ட பேலன்ஸ் வந்துட்டு நான் ஆட் பண்ணாமல் இருக்கேன். ஸோ 550 இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் இன்கமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இதுலேருந்து 7000 வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தேன்னு இதில் ஷேர் ஆப்ஷன் வந்தோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறது மூலமாக அதுக்கேற்ற மாதிரி ஒன் டைம் கமிஷன் அப்படின்றது கிடைக்கும். ஸோ நம்ம யூசர்ஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ கீழே ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு டைம் மட்டுமே அந்த கமிஷன் வந்துட்டு ஆட் ஆகும். அது வந்துட்டு எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அவங்க போடுற பேக்கை பொறுத்து நமக்கு பர்சன்டேஜ் கமிஷன் வந்துட்டு ஆட் ஆகும். இதை வந்துட்டு வித்ரா பண்ணுறதுக்கு வித்ராவல் கொடுத்தோம் அப்படின்னா மினிமம் 300 இருந்தாலே போதும். மண்டே டு ஃப்ரைடே தான் 9 மணிலேருந்து ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி வரைக்குமே நான் வந்துட்டு வித்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் போடணுமோ அதை போட்டுட்டு மினிமம் பார்த்திங்கன்னா 300 இருக்குது அப்படின்னால வித்ரா எடுத்துக்கலாம். ஸோ அதிகபட்சமும் உங்களால் வந்துட்டு 50,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வித்ராவும் போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ வித்ராவல் டேக்ஸ் பார்த்திங்கன்னா 10%. அரைவல் டைம் பார்த்திங்கன்னா 2 to 48 hours அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரம் வரைக்குமே உங்களுக்கு அந்த டைம் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட பேமெண்ட் வந்துட்டு ரிசீவ் ஆகும். அந்த ரெக்கார்டில் வந்தோம் அப்படின்னா நம்ம என்னென்ன பேக்கேஜஸ் போட்டிருக்கோம் அப்படின்றது இங்கே வந்திருக்கும். அண்ட் தென் பேரோல் அப்படின்னு வந்தோம் அப்படின்னா இது வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு 25 பேர் ஜாயின் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு டெய்லி பார்த்திங்கன்னா 400 ரூபா சேலரி வரும். ஓகேங்களா. அண்ட் தென் விபி 2வில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா 60 மெம்பர்ஸ் வந்துட்டு ஜாயின் ஆகணும். அப்படி ஜாயின் ஆகும்போது நமக்கு டெய்லி சேலரியாக 700 ருபீஸ் வந்துட்டு ஆட் ஆகும். அண்ட் தென் டீமில் வந்தோம் அப்படின்னா டீமில் எத்தனை பேர் இருக்காங்க, ஸோ எத்தனை பேர் ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான டீட்டெயிலெலாம் இங்கே வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயிலில் போனோம் அப்படின்னா பேசிக் டீட்டெயில், அந்த பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரியான டீட்டெயில், பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது, இந்த டீட்டெயில் நம்ம தான் இதில் இருக்கும். ஓகேங்களா. ஓகே, இதில் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மைலில் கிளிக் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் நமக்கு என்னென்ன பேங்க் கொடுத்துருக்கோங்களோ அந்த பேங்க்கில் வித்ரா எடுத்துக்க முடியும். ஓகேங்களா. ஸோ கனரா பேங்க்லேருந்தே நிறைய பேங்க் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆன்லைன் பேங்க்கெல்லாம் இதில் வந்துட்டு அவைலபிளாக இருக்காது. ஸோ இதெல்லாம்
ஃபிசிக்கலாக இருக்கும், அந்த பேங்கை மட்டும் கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். என்னது பார்த்திங்கன்னா கனரா பேங்க் ஒன்று ஃபிசிக்கலாக இருக்குது, நான் அதை கொடுத்துட்டு இங்கே பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் நம்பர், பேங்க் கார்டு நம்பர் அப்படின்றது, அக்கௌண்ட் நேம் அப்படிங்கிறது உங்களோட அக்கௌண்ட்டில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம். தென் பேங்க் கார்டு நம்பருங்கிறது உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர். ஓகேங்களா? ஸோ பேங்க் கார்டு நம்பர்னு உடனே நீங்கள் ஒரு சிலர் பேன் கார்டு நம்பர் கொடுப்பீங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டு நம்பரை வந்துட்டு இங்கே என்டர் பண்ணுவீங்க. ஸோ அப்படி பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் தான் பேங்க் கார்டு நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கார்டுன உடனே பேங்க் ஏடிஎம் கார்டெல்லாம் தூக்கி அந்த நம்பரெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் பிரச்சனையாகும். அதனால் பார்த்து இருந்துக்கோங்க. அண்ட் தென் ஐஎஃப்எஸ்சி கோட் பார்த்திங்கன்னா உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோட் தெரியும் இல்லையா, அதை வந்துட்டு என்டர் பண்ணி போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ தெரியல அப்படின்னா கூகுளில் தேடிங்கனாலே போதும், உங்கள் பிரான்ச்சுக்கான ஐஎஃப்எஸ்சி கோடு வந்துட்டு அவங்களே ஷோ பண்ணுவாங்க. அதை வந்துட்டு இங்கே என்டர் பண்ணிங்க அப்படின்னா போதும். ஓகேங்களா? பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஓகே, இது பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் கான்செப்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு கஸ்டமர் கேர் சப்போர்ட் பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இருப்பாங்க. நான் வந்துட்டு இந்த வீடியோலேயே கஸ்டமர் சப்போர்ட் பண்ணுறாங்களா ரெல்ஸ் மெசேஜ் பண்ணுறாங்களா அப்படின்றலாம் நான் வந்துட்டு ஷோ பண்ணிடுறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு ஐக்கான் இருக்கும் கஸ்டமர் கேர் மாதிரி, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஜாயின் மெத்தட்னு சொல்லிட்டு நமக்கு டெலிகிராம் ஜாயின் அண்ட் தென் டெலிகிராம் கிளிக் டு ஜாயின் அப்படின்னு 2 இருக்கும். 2யும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஜாயின் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐடி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும், ஹாய் சொல்லி வச்சுருவோம். நமக்கு ரிப்ளை வந்துச்சு அப்படின்னா நான் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இது ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ நான் ஹாய் சொன்னேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னை அட்வைஸ் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. நான் வந்துட்டு ஜஸ்ட்டு இது எப்போ லான்ச் ஆச்சுன்னு கேட்டுறேன். ஓகே, ஸோ எப்போ ஆப் பார்த்திங்கன்னா லான்ச் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ இது வந்துட்டு நான் வீடியோவில் சொல்கிறதுக்கு மறந்துடுவேன் அப்பப்போ. ஸோ இது ஒரு கொஷினாக கேட்டுட்டேன். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பொறுத்து நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். இது 3 to 4 months அப்படின்றது அதிகபட்சமாக ரன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மேபி ரன் ஆகலாம் போகலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய லான்ச் டேட் மட்டும் இப்போ நான் உங்களை கேட்டு உங்களுக்கு அனுப்பிச்சிட்றேன். ஓகேங்களா? ஸோ 2022 இன் இந்தியா லான்ச் ஆகிடுன்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்துட்டு டேட்டு கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே கேஸ், January 2022ன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இது வந்துட்டு நம்புற மாதிரி இல்லை. எனிவே, ஸோ இது வந்துட்டு இப்போ ரீசெண்டாக தான் லான்ச் ஆச்சு. ஸோ அதுக்கான வெப்சைட் லிங்க் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்துட்டு பேக்கேஜஸ் அதிகபட்சமாக உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா 3050 மட்டும்தான். 3050 போட்டிங்க அப்படின்னா டெய்லி உங்களுக்கு 128 rupees வந்துட்டிங்கன்னா ஆட் ஆகும். வந்துட்டு வித்ரா எடுத்துக்கலாம். அந்த 2050 82 ரூபா டெய்லி ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ பேக்கேஜஸ் வந்துட்டு மினிமலாக தான் இருக்குது. ஸோ எப்படின்னா நமக்கு போக போக இந்த ஆஃபர் வந்துட்டு எக்கச்சக்கமாக கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஓகேங்களா, கீழே கடைசியில் காமிக்கிருப்பாங்க. ஓகே, 1050 பேக்கேஜ். ஓகே, அது வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது. நமக்கு பார்த்திங்கன்னா அந்த 6050 போட்டால் 254 அப்படின்ற மாதிரி இல்லாமல் நம்ம ஒரு 3000 போட்டாலே டெய்லி வண்டிங்கன்னா 300 400 சேலரி, அது மாதிரி டெய்லி இன்கம் இந்த மாதிரி கொடுத்துப்பாங்க. அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னு ஒரு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதில் வந்துட்டு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நான் வந்துட்டு மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டேன். ஸோ வேறு எதுவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, டீட்டெயில் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே ஷோ பண்ணிட்டேன். அண்ட் தென் இதில் வந்துட்டு எப்படி நமக்கு இன்கம் வருது, அண்ட் தென் எப்படி நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம், அண்ட் தென் நம்ம எப்படி சேலரி வாங்க போகிறோம் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஸோ வேறு என்ன டவுட் இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா நிறைய புதுசாக கமெண்ட்ஸ் வந்துட்டு, அதாவது கமெண்ட்ஸுங்கிற மாதிரிங்க, நிறைய பார்த்திங்கன்னா புதுசாக கொஷின் அண்ட் தென் நிறையா ட்ரிக்கியான கொஷின்ஸ் எல்லாம் நிறைய கேட்குறீங்க. ஸோ அதெல்லாமே எனக்கு வந்துட்டு தெரிஞ்சதை சொல்லுவேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? இதை வந்துட்டு ஆப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே நாம் பார்த்திங்கன்னா அந்த மந்த் எண்டில் ஒரு 1000 rupeesக்கு வேணும் சொல்லியிருக்கோம். ஸோ மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது, எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயிலாம் வந்துட்டு நாங்கள் 29th, அதாவது இன்றைக்கா, ஓகே இது 31 சம்திங் அந்த டேட்டில் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு சொல்லுவேன். ஸோ மஸ்ட்டு ஜாயின் பண்ணி கேஷ்பேக்கை வின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட பார்க்கலாம். Until then, bye from Cyber Owners and Cyber Info. Tata, bye bye. Take care.